அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு வந்து 29/1/2024 மண்டே. இன்னைக்கு வந்து நிஃப்டி அண்ட் பேங்க் நிஃப்டியில் சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி எப்படி ட்ரேட் பண்ணலாம் அப்படிங்கிறத பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி குளோபல் கியூஸ் வந்து எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்த்துடலாம். ஸோ இது வந்து ஃபியூச்சர்ஸ் மார்க்கெட்டு, டவ் ஜோன்ஸ், S&P 500, நாஸ்டாக் இது மூணுமே வந்து பார்த்திங்கன்னா மைனஸில் இருக்குது. ஸோ இது வந்து ஒரு நெகட்டிவான விஷயம். அடுத்து பார்த்திங்கன்னா இந்த டாக்ஸ், சிஎஸ்சி, ஃபிட்ச் எல்லாமே வந்து யூரோப்பியன் மார்க்கெட்டுமே வந்து பார்த்திங்கன்னா நெகட்டிவாக இருக்குது. அண்ட் நிக்கே அப்படிங்கிறது வந்து உங்களுக்கு ஜப்பான் மார்க்கெட்டு, இவன் ஃப்ளாட்டாக இருக்கிறான். இது வந்து தைவான், இதுவுமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இதெல்லாம் ஏஷியன் மார்க்கெட்டு. ஸோ ஏஷியன் மார்க்கெட்டும் சரி, யூரோப்பியன் மார்க்கெட்டும் சரி, அமெரிக்கன் மார்க்கெட்டும் சரி, இது மூணுமே நெகட்டிவாக இருக்குது. ஸோ இது வந்து இன்றைக்கி வந்து நெகட்டிவ் ட்ரெண்டு ஃபார்ம் ஆகிறதுக்கான வாய்ப்பு இருக்குது அப்படிங்கிறதுக்கான இண்டிகேஷன். அடுத்து முக்கியமாக இன்றைக்கி வந்து மார்க்கெட் கேப் அப் ஆகுமா, கேப் டவுன் ஆகுமா அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்கு நம்ம வந்து கிஃப்ட் நிஃப்டியை பார்க்கணும். கிஃப்ட் நிஃப்டி வந்து பார்த்திங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 240 பாயிண்ட் வந்து கேப் அப் காட்டுது. ஸோ 6:30க்கு இது ஓப்பன் ஆயிரும். ஓப்பன் ஆனதுக்கப்புறம் ஒரு பெரிய க்ரீன் கேண்டில் போட்டு அதுக்கப்புறம் சின்னதாக ரீட்ரேஸ்மெண்ட் ஆகிட்டு இருக்கு. ஸோ இந்த 240 பாயிண்ட்னா அப்படியே கேப் அப் ஆயிரும் அப்படிங்கிறது சொல்ல முடியாது. ஏன்னா இதுதான் இந்த மாதத்தோட ஃபஸ்ட் ட்ரேடிங் டே. என்ன தான் ஜனவரி மாதமாக இருந்தாலுமே உங்களுக்கு வந்து எக்ஸ்பைரி வந்து முடிஞ்சிருச்சு. ஸோ இது வந்து பிப்ரவரி ஃபஸ்ட் வீக் மாதிரி தான் கணக்கு, இல்லை ஜனவரி லாஸ்ட் வீக்காக கணக்கு வந்தாலுமே இது வந்து பிப்ரவரி மாதத்தில் வர்றது தான். அப்படி பார்க்கும்போது வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு பிப்ரவரி ஃபியூச்சர் வந்து பார்த்திங்கன்னா 510 இருக்குது. அப்போ இந்த 510லேருந்து இப்போ கேப் அப் வந்து 590 அப்படின்னா ஒரு 80 பாயிண்ட்டுக்கு பக்கமாக கிஃப்ட் நிஃப்டி வந்து கேப் அப் காட்டுது. இந்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ அப்போ வந்து இந்த 80 பாயிண்ட் இருக்குது பார்த்தீங்களா, இந்த 80 பாயிண்ட் தான் நம்ம நிஃப்டியில் கேப் அப்பாக எதிர்பார்க்க முடியும். ஸோ நேற்று இந்த தேர்ஸ்டே அன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா நிஃப்டி வந்து ஒரு 352 முடிஞ்சிருக்கு. க்ளோசிங் என்ன தான் 370 ஆவரேஜ் க்ளோசிங் வந்து லாஸ்ட் ஹாஃப் அன் ஹவரில் ரேலி ஆனதுனால இதோட ஆவரேஜ் தான் எடுத்துக்குவாங்க. ஸோ 352லேருந்து உங்களுக்கு ஒரு 80 பாயிண்ட் அப்படின்னா ப்ரைஸ் வந்து ஒரு 430 ரேஞ்சில் வந்து ஓப்பன் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இந்த 430 அப்படிங்கிறது இன்றைக்கி சிபிஆரில் எந்த இடம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இன்றைக்கி ஃபார்மாக போகிற சிபிஆர் தான் டுமாரோ சிபிஆர். இன்றைக்கி வந்து நிஃப்டியில் வந்து ஒரு ட்ரெண்டிங் சிபிஆர் இருக்குது. அப்போ 430 அப்படின்னா உங்களுக்கு வந்து அரௌண்ட் வந்து இந்த இதுதான் வந்து R1 அண்ட் ப்ரீவியஸ் டே ஹை ரெண்டுமே ஒரே இடத்துல இருக்குது. அதுக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆகுது. ஸோ எப்போவுமே ப்ரைஸ் வந்து R1 ப்ரீவியஸ் டே ஹைக்கு பக்கத்தில் ஓப்பன் ஆச்சுன்னா ரெண்டு பாசிபிலிட்டி தான் இருக்கும். ஒன்று வந்து மார்க்கெட் மேலே ட்ரெண்ட் ஆகணும், அப்படி இல்லைனா கீழே ட்ரெண்ட் ஆகணும். இன்றைக்கி ஆல்ரெடி நேரோ சிபிஆர் வந்து ஃபார்ம் ஆகிருக்கு. இது ஒரு இன்சைட் சிபிஆராகவும் இருக்குது. இது வந்து ஒரு ட்ரெண்டிங் டேக்கான இண்டிகேஷன் தான். ஸோ இப்போ வந்து இவ்வளோ இந்த 100 பாயிண்ட் கேப் அப் காரணம் வந்து HDFC பேங்க்கில் வந்து ஒரு நல்ல நியூஸ் தான். LIC வந்து HDFC பேங்க்கோட இப்போதைக்கு வந்து பார்த்திங்கன்னா 5% வந்து அவங்க ஹோல்டு பண்ணியிருக்காங்க. இது வந்து 9.99% ஹோல்டு பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து ஒரு அனௌன்ஸ்மெண்ட் வந்திருக்கு. ஸோ அதுதான் வந்து HDFC பேங்க்கில் இருக்க ஒரு பாசிட்டிவ் நியூஸ். அந்த பாசிட்டிவ் நியூஸை எடுத்துகிட்டு இந்த HDFC பேங்க் மேலே மூவ் ஆகுது அப்படின்னா உங்களுக்கு வந்து நிஃப்டியுமே மேலே மூவ் ஆகிறதுக்கு சான்ஸ் இருக்குது. அது பெருசாக மார்க்கெட் மதிக்கல அப்படின்னா இங்கேருந்து ரிவர்சல் ஆயிரும். ஸோ அது வந்து ரெஸ்பெக்ட் பண்ண அந்த நியூஸுக்கு வந்து ப்ரைஸ் வந்து இம்பாக்ட் ஆகுமா ஆகாதா அப்படிங்கிறத ப்ரைஸ் ஓப்பன் ஆனதுக்கப்புறம் தான் சொல்ல முடியும். ஸோ இன்னைக்கு கண்டிப்பாக ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி ஓப்பனிங்லேயே கிடைக்கும். உங்களுக்கு ஒரு 9:30க்குள்ளே கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. மார்க்கெட் இங்கேருந்து மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், மார்க்கெட் இங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ், அவ்வளோதான். ஸோ அப்போ வந்து இந்த 350லேருந்து 410னா ஐ திங்க் அது வந்து ஒரு 410னா ஒரு 0.3 0.4% வந்து உங்களுக்கு பார்த்திங்கன்னா கேப் அப் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி இப்போ ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். நம்ம வந்து இந்த ப்ரைஸ் வந்து ஹைட் பண்ணி வச்சிடலாம். ஸோ இது வந்து பேங்க் நிஃப்டியில் இன்றைக்கி ஃபார்ம் ஆக போகிற சிபிஆர். ஸோ பேங்க் நிஃப்டி க்ளோஸ் ஆனது வந்து பார்த்திங்கன்னா 866. ஸோ 866ங்கிறது உங்களுக்கு இங்கே இருக்குது. ஸோ இதிலேருந்து நீங்கள் வந்து ஒரு 0.3% போட்டிங்க அப்படின்னா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு வந்து R1 பக்கத்தில் வருது. ப்ரீவியஸ் டே ஹை அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து பேங்க் நிஃப்டியில் இங்கே தான் இருக்குது. ஸோ இதுவுமே வந்து உங்களுக்கு ப்ரீவியஸ் டே ஹை அண்ட் R1 பக்கத்தில் தான் ஓப்பன் ஆகுது. ஸோ பேங்க் நிஃப்டிலையுமே உங்களுக்கு வந்து ஒரு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி இருக்கும். ஓப்பனிங்லேயே மார்க்கெட் ஓப்பன் ஆகும்போதே உங்களுக்கு நல்ல ட்ரேடிங் ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இங்கேருந்து மார்க்கெட் R1 உடச்சி மேலே போச்சுன்னா பாசிட்டிவ், அங்கேருந்து ரிவர்ஸ் ஆச்சுன்னா நெகட்டிவ். இப்போ என்னன்னா இந்தியாவில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் நியூஸ் வந்திருக்கு, இந்த HDFC பேங்க் நியூஸ். ஆனால் வேர்ல்டு மார்க்கெட் எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ வந்து நெகட்டிவ்லேருந்து ஐ திங்க் ரெக்கவர் ஆகிட்டு இருக்கு. நான் காலையில் பார்க்கும்போது 0.3% பக்கமாக நெகட்டிவ் இருந்துச்சு. ஆனால் இப்போ லைட்டாக ரெக்கவர் ஆகிருக்கு. ஸோ இந்த குளோபல் கியூஸ் வந்து கொஞ்சம் மோசமாக இருக்குது. பட் இந்தியாவில் வந்து நல்ல பாசிட்டிவ் நியூஸ் இருக்குது. ரெண்டில் எது ஜெயிக்கும் அப்படிங்கிறத பொறுத்து தான் இன்றைக்கி வந்து மார்க்கெட் வந்து மேலே ட்ரெண்ட் ஆகுமா இல்லை கீழே போகுமா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ பொறுத்திருந்து பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்க பட்சத்தில் ட்ரேட் பண்ணுறவங்க மற்ற நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள் அண்ட் கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.